ஹலோ. மேடம் வணக்கம். ராதா மேடம்ங்களா? ஆமா ஆமா. மேடம் வணக்கம். நான் சென்னை பாலிமர் நியூஸ் எடிட்டர் வேல்ராஜ் பேசுறேன் மேடம். சார் சொல்லுங்க சார். மேடம் நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க சார். மேடம் நம்ம சங்கரங்கோயில்ல பிடிஓவா இருக்கோமா? ஆமா சார். சரிங்க மேடம். இன்னைக்கு கடைநல்லூர்ல வாகன சோதனையில் ஈடுபட்டோமா மேடம்? கடையநல்லூர்ல இல்ல, புளியங்குடி 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 டிஎன் புதுக்குடி எனக்கு ஸ்பாட். அப்படியா? அந்த இபி ஆபீஸ் முன்னால சார். டிஎன் புதுக்குடி அந்த ஸ்பாட் பேரு? ஆமா ஆமா ஆமா, டிஎன் புதுக்குடி. இந்த எம்எல்ஏ காரை மறிச்சது எந்த இடத்துல? டிஎன் புதுக்குடி தான், அதே ஸ்பாட் தான். சரி, எதற்காக எம்எல்ஏ கார்ல இருந்த கொடியை நம்ம அகற்ற சொல்லல? அதுக்கு அவங்க வெஹிக்கிள் பாஸ் வாங்கியிருக்காங்க சார். வெஹிக்கிள் பாஸ் இருந்தா யார் வேணாலும் கொடி கட்டிக்கலாம். வெஹிக்கிள் பாஸ் இப்ப கலெக்டரேட்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டா வெஹிக்கிள் பாஸ் இருந்தா அதுல கொடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, காரை எதுக்காக சோதனை போடல? நம்ம சோதனை போட்டோம்ல சார். இல்லையே, காரை சோதனையே போடல நீங்க? சார் சோதனை போட்டு தான் சார் அனுப்பினோம், நிப்பாட்டி சோதனை போட்டுட்டு தான் அனுப்பினோம். இல்லையே, அந்த விஷுவல்ல நீங்க எந்த ஒரு சோதனையும் வரல. கார்ல இருந்து யாருமே இறங்கல, காரோட டிக்கி திறக்கல, காரோட கதவை திறக்கல, காருக்குள்ள எந்த டேஷ்போர்டு பாக்கல. இல்ல சார், எம்எல்ஏட்ட பாத்து இதை வாங்கிட்டு தான் சார் அனுப்பினேன். இல்ல, எம்எல்ஏ ஒரு இத குடுக்காரு, ஒரு சீட்டு மாதிரி ஒரு சீட்டை குடுக்காரு. அந்த சீட்ல கையெழுத்து போட்டு நீங்க அனுப்புறீங்க. கையெழுத்து போடல சார், கையெழுத்து போடல, வெஹிக்கிள் பாஸ் அது. அதை வாங்கிதான் நான் கன்ஃபார்ம் பண்ணி இப்ப கலெக்டரேட் முதற்கொண்டு அனுப்பிதான் செக் பண்ணி தான் நான் இல்ல வெஹிக்கிள் பாஸ் வாங்குறது வேற. வெஹிக்கிள் பாஸ் இருந்தா அதுக்குள்ள பணம் கொண்டு போக மாட்டாங்களா? யாரு தேர்தலுக்கு பணம் யாரு கொண்டு போவா சார்? இந்த போலீஸ் செக் பண்ணி வெஹிக்கிளை நிப்பாட்டி போலீஸ் செக் பண்ணி தான் சார் உள்ள நான் பண்ணவே இல்லையே. நான் தான் விஷுவல் இருக்கு, எங்கிட்ட விஷுவல் இருக்கு. விஷுவல் வச்சுதான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். எதற்காக எம்எல்ஏவின் வாகனத்தை தாங்கள் சோதனையிடவில்லை? அதுக்கு உங்களோட விளக்கம் வேணும் எனக்கு. சார் இப்ப போலீஸ் இருக்காங்க சார், நான் பேசிட்டு கூப்பிடுறேன். அதே மாதிரி எளிய மக்களின் வாகனமான அரசு பேருந்த நிற்பாட்டி எல்லா பேரோட பையன் சோதனை பண்றீங்க. தேர்தலுக்கு பணம் யார் கொண்டு போவா? எம்எல்ஏ கொண்டு போவாரா, சாதாரண பப்ளிக் கொண்டு போவானா? உங்களோட பதில் என்ன அதுக்கு? சார் போலீஸ் எல்லாரும் சேர்ந்து தான் சார் நிப்பாட்டி எல்லா வெஹிக்கிளையும் தான் சார் செக் பண்ணோம். போலீஸ் செய்யறாங்கன்னா செய்ய சொல்ல வேண்டியது நீங்க. எதற்காக எம்எல்ஏ வாகனத்தை சோதனையிடல? சாதாரண மக்கள் பயணிக்கிற அரசு பேருந்தை நிறுத்தி பயணிகளோட பையெல்லாம் சோதனை பண்றீங்களா? அதோட உள்நோக்கம் என்ன? உள்நோக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார், உள்நோக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். நாங்க வரிசையா வண்டி நிப்பாட்டி செக் பண்ணிக்கிட்டே தான். மத்த வண்டி எல்லாம் செக் பண்றீங்க. எதற்காக அரசியல்வாதிகளின் வாகனங்களை சோதனை இடுவதில்லை? சார் சோதனை போடுறதுக்கு தானே சார் நிப்பாட்டி செக். சோதனை பண்ணல, அதனால தானே பாக்குறோம் நாங்க. சார் இல்ல சார், பின்னால எல்லாம் நான் பார்த்தேன் சார். நான் பார்த்துட்டு அவர்கிட்ட எம்எல்ஏ பேசி நான் தான் அந்த பாஸே வாங்கினா பாஸ் பண்ணாலும் நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி